வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. நம்ம இன்னைக்கு எஸ்எஸ்சியில் அட்வான்ஸ் மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜாமெட்ரி அந்த சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு ஒரு டாபிக், என்ன டாபிக் அப்படின்னா ஜாமெட்ரியில் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ் பண்ணி வர சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ட்ரையாங்கிள் சம்ஸ் அண்டு சர்க்கிள் பேஸ் பண்ணி வரதா பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிசி அண்டு பிக்யூஆர் அப்படின்னு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஏ அண்டு பி சி, இந்த PQR அப்படின்னு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கங்கரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டுமே கங்கரண்ட் ட்ரையாங்கிள்ஸ், இது எல்லாமே எப்படிதான் இருக்கும், இதோட ஆங்கிள்ஸ் இதோட லென்த் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் என்னவா இருக்கும் இதுக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு P வந்து என்ன டிகிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 90 டிகிரி. அப்ப ரைட் ஆங்கிள் இல்லையா? 90 டிகிரிங்கிறது பிக்கு மட்டும் கிடையாது, ஏவுக்கும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏவுக்கு என்னதான் இருக்கும், 90 டிகிரின்னு இருக்குமா? ஓகே, தென் பிசி அப்படிங்கிறதுக்கு எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா பி அண்ட் சி என்ன சென்டிமீட்டர் அப்படின்னா 13 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா பிஆர் இங்க இருக்கா, இது எத்தனை சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏபி தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏபி அப்படிங்கறது எங்க இருக்கு, இங்க இருக்கா, இதை தானே நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க ட்ரையாங்கிள் என்ன சொல்லிட்டாங்க, அதோட ஆங்கிள் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதோட ஆங்கிள் கங்கரண்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதோட சைட்ஸ் இதோட லென்த் என்னவோ அதே தான் இதுக்கும் இருக்கும் இல்லையா? அப்ப இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க, ஏபி தான் கேக்குறாங்க. அப்ப ஏபி என்னவா இருக்கும், 13 சென்டிமீட்டர் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கும் என்னதான் இருக்கும், 13 தானே இருக்கும். இங்க 5 சென்டிமீட்டர், பிக்கும் ஆருக்கும் என்ன சென்டிமீட்டர் இருக்கும் அதே தான் இங்கே என்னவா இருக்கும் இருக்குமா, 5 சென்டிமீட்டர் தானே இருக்கும். ஓகே, நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க, ஏபி தான். அப்ப இதுல இது பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தியரம் பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா, பித்தாகரஸ் தியரம் தானே. நம்மள என்ன கேக்குறாங்க, பேஸ் தான் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி எழுதுறோம், ஏபி ஸ்கொயர் பிளஸ் அண்ட் பிசி நம்மளுக்கு ஏசி ஸ்கொயர், இதுதான் நம்மளோட ஃபார்முலா இல்லையா? அப்ப இந்த ஃபார்முலா வச்சு எப்படி எழுதலாம், நம்மளுக்கு தேவையானது என்னது, ஏபி ஸ்கொயர்டு. ஸோ இது எல்லாத்தையும் என்னதான் எடுத்துட்டு போனோம்னா பிசி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர்னு இந்த ஃபார்முலாவை நம்மளுக்கு தேவையானது வேணுங்கிறதுனால ஏபியை மட்டும் லெஃப்ட்ல எடுத்துக்கிட்டோம், மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம் அந்தாண்ட கொண்டு வந்துட்டோம். பிசி ஸ்கொயருக்கு என்னவா இருக்கு, 13 ஸ்கொயர்டு, ஏசி ஸ்கொயருக்கு என்னவா இருக்கு, 5 ஸ்கொயர்டுன்னு இருக்கு. அப்ப 13னா 169ன்னு இருக்கும், 5 5 25ன்னு இருக்கும். நம்மளுக்கு ஏபி ஸ்கொயர் தான் வேணும், ஸ்கொயர் தான் இங்க இருக்கு. ஸோ இந்தாண்ட போனுச்சுன்னா இதை ரெண்டையும் ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணணும். அப்ப மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 144ன்னு கிடைக்கும் இல்லையா? அப்ப 144ல இருந்து ஸ்கொயரா எடுத்தோம்னா ஏபி ஸ்கொயர் தான் இருக்கு, இந்த ஸ்கொயர் அந்தானே போனா ரூட்டா மாறும். அப்ப ரூட்ல மாறுச்சுன்னா ஏபி நம்மளுக்கு என்னவா இருக்கும், 12ன்னு இருக்கும். அப்ப 12 சென்டிமீட்டர் தான் இதோட ஆன்சர். ஓகே, அப்ப ஏபி எவ்வளவு இருக்கும், இங்க 12 இருக்கும். இதுக்கு என்னவோ அதே தான் என்னவா இருக்கும், இங்கேயும் இருக்கும். ஓகே ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டியும் ஈயும் அண்ட் பிசி இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பேரலல் லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் என்ன இருக்கு, இங்க பேரலா இருக்கு, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. தென் இன்னொன்னு ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் இல்லையா, அதுதான் இங்க ஏபிசி ட்ரையாங்கிள். பிசி அப்படிங்கிறது 8 சென்டிமீட்டர். பிசி எங்க இருக்கு, பி அண்ட் சி எவ்வளவு இருக்குது, 8 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஇ அப்படிங்கிறது 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்மளுக்கு என்ன கேக்குறாங்கன்னா ஏடிஇ அப்படிங்கறதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்ப ஏடிஇ அப்படின்ற ட்ரையாங்கிளோடது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு சொல்லியிருக்காங்க. தென் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கன்னா ஏபிசி அப்படிங்கறதோட, அப்ப டோட்டலா இருக்க ஏபிசி அப்படிங்கிறது என்னன்னு கொஸ்டின் கேக்குறாங்க. அதோட சென்டிமீட்டர் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. இது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், அதாவது இது ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிளா, அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏடிஇ அப்படிங்கிறதுக்கும் அண்ட் ஏபிசி இது ரெண்டுமே எப்படி இருக்கு, சிமிலர் ட்ரையாங்கிளா, இதோட ட்ரையாங்கிள் ஒண்ணு இதோட ட்ரையாங்கிள். அப்ப சிமிலர்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏன்னா ரெண்டுமே எப்படி இருக்குது, பேரலலா இருக்கு. சோ என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா டிஇ டிவைடட் பை பிசி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, டிஇ டிவைடட் பை பிசி. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏடிஇ அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏடி
ஈக்கு 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா, 90 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க, ஏபிசிங்கிறது தான் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப இது ரெண்டுக்குமே என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்ப டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6 டிவைடட் பை பிசிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 8ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா இதோட வேல்யூவை அசியூம் பண்ணும்போது ஏபிசி மட்டும் என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப ஏடிஇக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஏடிஇங்கிறது 90 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏபிசி தான் நம்மளுக்கு தேவை இல்லையா, இதைதான் நம்மள கண்டுபிடிக்க போறோம், ஏபிசி. ஓகே, அப்ப இது எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷனுக்கு இல்ல இந்த கொண்டு வந்து சால்வ் பண்ணலாமா. 6 6 36 டிவைடட் பை 8 8 64 ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட இருக்குது. இப்ப டிவைட்ல வரும். சோ டைரக்டா ஈக்குவல் அப்படியே என்ன பண்ண முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஏபி சி தான் நம்மளுக்கு தேவை. அப்ப இதையுமே 9ல கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 1, இது 2 டைம்ஸ் கிடைக்கும், இது 3 டைம்ஸ் கிடைக்கும். அகைன் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10, இது 4 டைம்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்ப இன்னும் கேன்சல் பண்ணலாம், இது 5ன்னு இருக்கும். வேற ஏதாவது கேன்சல் பண்ண இதுவும் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் கிடைக்கும். அப்ப இது இந்தாண்ட போனுச்சுன்னா ஏபிசி இந்தாண்ட வந்துருமா. அப்ப ஏ அண்ட் பி சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா 5 இந்தாண்ட டிவைடட் பை மல்டிபிள்ல போகுமா. அப்ப 5 into 32ன்னு இருக்குமா. அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 160 அப்படின்னு கிடைக்குமா. அப்ப ஏபிசிங்கிறது எவ்வளவு இருக்கும், 160 அப்படிங்கறத இதோட ஆன்சர். ஓகே ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா DER பாயிண்ட் ஆன் எ சைட்ஸ் AB அண்ட் AC அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபியும் ஏசியும் ஒரு சைட் ஆஃப் பாயிண்ட்ல என்ன பண்ணுது, DEயும் மீட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரையாங்கிள் ஏபிசின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ட்ரையாங்கிள் ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? அப்ப இது ஏ, இது பி, சின்னு ட்ரையாங்கிளுக்கு நேம் கொடுத்துடலாம். இதுலதான் என்ன பண்ண சொல்றாங்க, ஏசி அண்ட் ஏபியும் என்ன பாயிண்ட மீட் பண்ணுது, டிஇங்கிறத மீட் பண்ணுது. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். டிஇ அண்ட் பிசி அப்படிங்கிற ஒரு பேரலல் லைன் இருக்குன்னு சொல்லி, பிசின்ற ஒரு பேரலல் லைன் இருக்குது. அப்ப டிஇங்கிறதா இதுக்கு பேரலா இப்படிதானே இருக்கும். அப்ப இதுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, டிஇன்னு நேம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது ஏடியும் அண்ட் டிஇயும் அதுக்கு இதை என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காங்க, ஏபிங்கிறது ஒரு பாயிண்ட மீட் பண்ணுது, ஏசிங்கிறது ஒரு பாயிண்ட மீட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏபி அப்படிங்கிறது எங்க இருக்கு, ஏ அண்ட் பின்னு இருக்கா. ஏபி எந்த பாயிண்ட மீட் பண்ணுது அப்படின்னா ஈன்ற பாயிண்ட என்ன பண்ணுதா, மீட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஏவும் சியும் எந்த பாயிண்ட மீட் பண்ணுது அப்படின்னா டிங்கிற பாயிண்ட மீட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுல இருந்து நம்மளோட என்ன ரேஷியோ ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா இங்க கொடுத்திருக்க ரேஷியோ என்னது, ஏடி கொடுத்திருக்காங்க. ஏடிக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 7ன்ற ரேஷியோ கொடுத்திருக்காங்க. டிபிக்கு அப்படிங்கிறது 9ங்கிற ரேஷியோ கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்றது என்ன அப்படின்னா then find the ratio of area என்ன DEF and CBF இது ரெண்டுக்குமான ரேஷியோ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க இன்னொன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஈச் அதர் இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுற இடம், இதுதானே இன்டர்செக்ட் ஆகுற இடம். அந்த இடத்துக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, எஃப்னு நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப டிஇஎஃப்பும் டிஇஎஃப் எங்க இருக்கு, டிஇ அண்ட் எஃப் என்ன கேக்குறாங்க நம்மள, டிஇஎஃப் எங்க இருக்கு, இங்க இருக்கா டிஎஃப். அடுத்தது என்ன கேக்குறாங்க, சிபிஎஃப், சி அண்ட் பிஎஃப் இங்க இருக்கா. அப்ப நம்மள கொஸ்டின் கேக்குறது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ரேஷியோ தான் வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல நம்ம ட்ரையாங்கிளுக்கு எப்படி கண்டுபிடிச்சோம், சேம் இதே பேட்டர்ன்ல பேரலலா இருந்துச்சு இல்லையா, அது எப்படி கண்டுபிடிச்சோம், ரேஷியோ ஃபார்ம்ல எடுத்துட்டு வந்தோமா, சேம் அதே பேட்டர்ன்ல தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏடிஇ அப்படிங்கிறதுக்கு எது ஈக்குவல், இது ரெண்டுமே பேரலல் சிமிலர்ல தானே. அப்ப ஏபிசின்னு எடுத்துக்கலாமா, ஏபிசி இதை எப்படி எழுதலாம், பேரலல் லைனுங்கும் போது இதுக்கு எது ஈக்குவல், பேரலல் லைன்னாலே இது ரெண்டுமே என்ன வருது, பேரலலா இருக்கா. சோ டிஇ டிவைடட் பை பிசின்னு எடுத்துக்கலாமா. டிஇ டிவைடட் பை பிசிக்கு நம்மளுக்கு என்ன தெரியாது, வேல்யூ தெரியாது. நம்மள கேட்கறதுமே அதுதான். ஆனா இதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும், வேல்யூ தெரியும். இதை எப்படி எழுதுவோம், ஸ்கொயரா எழுதுவோமா. அப்ப ஏடிஇ அப்படின்னு ஏ அண்ட் டிஇ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 7ங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்னு சொல்லிருக்க, ஸ்கொயர் பண்ணணும். அப்ப ஸ்கொயர் பண்ணோம்னா 7 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அடுத்தது ஏபிசி, ஏபிசி அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்குது, 7 இருக்குது, 9 இருக்குது. அடுத்தது 7ஐயும் 9ஐயும் சேர்ந்ததுதான் ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா. நம்மளுக்கு ஏபிக்குன்னு போது ஃபுல் லென்த் எடுத்துக்குவோம். அப்ப 7 பிளஸ் 9 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? அப்ப இது ரெண்டுக்கும் என்னது, டிஇ டிவைடட் பை பிசி இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ 7 ஸ்கொயர் அப்படின்னா எவ்வளவு இருக்கும், 49ன்னு இருக்கும். அப்ப 7 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண, சாரி இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 16 ஸ்கொயர்டுன்னு இருக்கும்.
இல்லையா? 16 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிஇ டிவைடட் பை பிசி. இதை எப்படி எழுதலாம்? 16 ஸ்கொயர்னா 49 டிவைடட் பை 256. 16 ஸ்கொயரோடது என்ன? 256. இதோட வேல்யூ எங்க இருக்கு? 49 அண்ட் 256. ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏபிக்யூஆர் அப்படிங்கிறது பைசெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல பிக்யூ அப்படிங்கிறது எந்த பாயிண்ட்டை மீட் பண்ணுது அப்படின்னா ஓன்ற பாயிண்ட்டை மீட் பண்ணுது. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னா பி அண்டு கியூன்னு இருக்காங்க. ஓன்ற ஒரு பாயிண்ட்டை, இதுதான் ஓன்ற பாயிண்ட், சென்டர் தான் ஓன்னு சொல்லியிருக்காங்க. கியூ அண்டு ஆர், கியூ ஆர் அப்படிங்கிறது எந்த பாயிண்ட்டை மீட் பண்ணுதுன்னா ஓன்கிற பாயிண்ட்டை மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ட்ரையாங்கிள் QOR அப்படிங்கிறது, QOR அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 107 டிகிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் the measure of P is, P யோட வேல்யூ தான் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப Pங்கிறது இங்க இருக்கு இல்லையா? இதோடது என்னவா இருக்கும் அப்படின்னு தான் நம்மள क्वेश्चन கேக்குறாங்க. ஓகேவா? அந்த டிகிரி என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. இது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள்னா நம்மளுக்கு எப்படின்னு தெரியும்? 180 டிகிரி இருக்குமா? 3 கோணங்களின் கூடுதல் எப்படி இருக்கும்? 180 டிகிரியா? அப்ப இதை எப்படி அசூம் பண்ணலாம் அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்னா PQR அப்படிங்கிறது, PQR இதெல்லாம் சேர்ந்தது எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். அதே மாதிரி QOR அப்படிங்கிறது, QOR அப்படிங்கிறதும் எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரி இருக்குமா? ஒரு ட்ரையாங்கிள்னா நம்மளுக்கு என்ன கான்செப்ட்? 180 டிகிரி. அதாவது 3 கோணங்களையும் கூட்டும் போது நம்மளுக்கு என்னவா இருக்கும்? 180 டிகிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆங்கிளை மட்டும் ஃபர்ஸ்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். இது ஒரே ஒரு கோணம் மட்டும் கொடுத்துருக்காங்க, மீதி 2 கோணம் என்னவா இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா 3 கோணமையும் கூட்டணும்னா நம்மளுக்கு 180 டிகிரி கிடைக்குன்னு தெரியும். ஓன்கிற ஆங்கிள் மட்டும் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 107 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கியூவும் இருக்கு பிளஸ் ஆரும் இருக்கு. இதோட பாதி நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற இது 2 கோணங்களையும் எப்படி இருக்கும்? இது 2ஐயும் கூட்டி 2ஆல இதோட பாதி இது பாதி அப்படிதானே இருக்கும். அதுதான் அப்ப கியூ பிளஸ் ஆர்னு எழுதிருக்கேன். அப்ப பிளஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்ப நம்மளுக்கு கியூ பிளஸ் ஆர் மட்டும் தான் வேணும். இந்த பக்கம் டிவைடட் 2 இருக்கும். 107ங்கிற டிகிரி அந்த போனுச்சு அப்படின்னா 80ல 180ல 7 போனுச்சு அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 73 இருக்குமா? 73 டிகிரிங்கிறது Q பிளஸ் R, அதுதான் என்னவா இருக்கும்? 73. நம்மளுக்கு இதோட ஆங்கிள் என்னன்னு தெரியாது, இது என்னன்னு தெரியாது. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? இதை Q பிளஸ் R ஈக்குவல் டு 73 இன்ட்டு 2ன்னு எடுத்துக்கணும். இப்போ இது 2 கிடைச்சிருமா? அப்போ என்னங்கிறது இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6 4. ஓகே, அப்போ 146 அப்படிங்கிறது Q பிளஸ் R. ஓகேவா? நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? இது மட்டும் தான் வேணும்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 3 கோணங்களையும் கூட்டுனா நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும்? 180 டிகிரின்னு தெரியும். ஓகேவா? இது 3 கோணங்களையும் கூடுதல் 180 டிகிரி. அதை எப்படி எழுதிக்கலாம்? PQR. இதோட ஆங்கிள் எப்படி இருக்கும்? இதோடது 180 டிகிரி. நம்ம இப்ப கண்டுபிடிச்சது என்னவா இருக்கும்? 146 டிகிரி. அப்ப இதுவும் சேர்ந்தது 140 டிகிரி. இது 2ஐயும் மைனஸ் பண்ணிக்கலாமா? நம்மளுக்கு இந்த P மட்டும் தானே கேக்குறாங்க. அப்ப P மட்டும் வேணும் அப்படின்னா இதோட ஆங்கிள் இன்னொன்னு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? QR. அதோட ஆங்கிள் இங்க என்னவா இருக்கு? -1. அதாவது Q பிளஸ் R பிளஸ் இதை இன்னும் ஷார்ட்டா எழுதலாம் அப்படின்னா QORன்னு எழுதலாம். இதோடது எவ்வளவு இருக்கு? 146 டிகிரின்னு இருக்கு. அப்ப இது 2ஐயும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? 4 டிகிரின்னு இருக்கும் அண்ட் 3 டிகிரி இருக்கும். அப்ப 34 டிகிரிங்கிறது தான் Pயோட வேல்யூ. ஏன்னா QRங்கிறது இங்க 2 இருக்கு, நம்மளுக்கு ஓவர் இது 2ஐயும் கனெக்ட் பண்ணி தான் இது 2க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு P மட்டும் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப Pயோடது எவ்வளவு இருக்கும்? 34 டிகிரி இருக்கும். அப்ப 34 டிகிரி தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்னன்னா டிஇ அண்ட் பிசி ரெண்டும் பேரலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். அந்த ட்ரையாங்கிள்ல ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிள்ல டிஇ அண்ட் பிசியும் பேரலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது டி அண்ட் இ, இது ரெண்டும் எப்படி இருக்கு? பேரலா இருக்கா? தென் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏஇங்கிறதுக்கு 3 அப்படின்னும் இசிங்கிறது ஈக்குவல் டு என்னன்னு இருந்ததுன்னா இந்த 5 டிவைட்ல வருமா? அப்ப ஏஇ டிவைடட் பை இசி. இதோட ஏஇக்கு என்னவா இருக்கும்? 3ன்னு இருக்கும்.
இசிக்கு என்னவா இருக்கும் 5ன்னு இருக்கும். ஓகேவா? அப்ப ஏஇக்கு இதுதான் வேல்யூ, இசிக்கு இதுதான் வேல்யூ. அப்ப இதை கொண்டு வந்து அப்ளை பண்ணலாமா? ஏஇக்கு என்னவா இருக்கு 3ன்னு இருக்கு, இசிக்கு என்ன இருக்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க. தென் இன்னொன்னு யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 6.4ங்கிற யூனிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இத ஃபார்முலாவா இல்லாம யூனிட் பார்ட்டா எடுத்துட்டு போய் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? பார்ட்டா எப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்தது தானே இங்க இருக்கிறது 6.4ன்னு கொடுத்துருக்காங்க யூனிட்ஸ். அப்ப இதை 8 பார்ட்னு எடுத்து 6.4ங்கிறத டோட்டலா எடுத்துக்கலாமா? அப்ப பார்ட் வேல்யூவா எடுத்துட்டு போனோம் அப்படின்னா 8 + 3 5 + 3ங்கிறது 8. அப்ப 8 பார்ட் தான் 6.4 அப்படின்னா 1 பார்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? நம்மள என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, டிபி இது ரெண்டும் தான் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இதோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா இங்க இருக்கிறது என்னவா இருக்கும், இங்க இருக்கிறது 5 பார்ட்டா தான் இருக்கும் இல்லையா? இதோட ஆங்கிள் என்னவோ, இதோட டிஸ்டன்ஸ் என்னவோ அதுதான் இங்கேயும் இருக்கும். ஆனா இங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ரேஷியோ மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரிஜினல் என்னன்னு தெரியாது. ஸோ அதை தான் நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஓகே, அப்ப 8 பார்ட்ல 1 பார்ட் வேல்யூ என்னவா இருக்கும் 0.8ன்னு இருக்குமா? ஓகேவா? 8 8 64, அங்க டெசிமல் இருக்குங்கிறதுனால 0.8. இதுதான் 1 பார்ட். நம்மளுக்கு 3 பார்ட்ங்கிறது தான் இங்க இருக்கிற ஏவும் டியும் இல்லையா? அப்ப இங்க இருக்கிறது 5 பார்ட் தான் என்னவா இருக்கும், டிபிங்கிறது இருக்கும். நம்மளுக்கு தேவையானது டிபி மட்டும்தான். டிபிக்கு எத்தனை பார்ட்டா இருக்கும், 5 பார்ட்டா. அப்ப இதையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 0.8ஓட பார்ட் வேல்யூ மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 8 40ன்னு கிடைக்கும். ஓகேவா? 1 டெசிமல் தள்ளி டாட் வச்சோம்னா நம்மளுக்கு என்னவா இருக்கும் 4ங்கிறது தான் டிபிக்கான ஆன்சர். ஓகே, அப்ப டிபிக்கான ஆன்சர் 4ங்கிறது டி தான் இதோட ஆன்சர். ஓகே ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா the measure a one angle of a right ட்ரையாங்கிள். ஒரு ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிற ஆங்கிள் என்ன ஆங்கிள் அப்படின்னா ரைட் ட்ரையாங்கிள். ரைட் ட்ரையாங்கிள்னா நம்மளுக்கு என்ன தெரியும், 90 டிகிரின்னு தெரியுமா? ஓகேவா? அதுல ஒரு ஆங்கிள் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 30 டிகிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் மோர் தென் த மெஷர் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் ஆங்கிள். அங்க இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா இருக்கிறது அதோட வேல்யூ ஒரிஜினல் என்னன்னு தெரியாது, ஸ்மாலஸ்ட் ஆங்கிளோட ஆங்கிள் என்னன்னு தெரியாது. ஆனா அது எப்படி இருக்கும்னா இங்க இருக்க 30 டிகிரி விட என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, மோர் தென். அப்ப அங்க இருக்கிற ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் என்னன்னு தெரியாது. அப்ப எக்ஸ் பிளஸ் மோர் தென் 30 டிகிரிங்கிறதுனால எக்ஸ் பிளஸ் 30 டிகிரின்னு அப்படியே என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கிறோம். ஓகேவா? நம்மள என்ன கேக்குறாங்க, மெஷர் த ஸ்மாலஸ்ட் ஆங்கிள். அப்ப அந்த ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் என்னவா இருக்கும்னு தான் கேக்குறாங்க. அப்ப அந்த எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன இருந்துரும், ஆன்சர் கிடைச்சிருமா? அப்ப எக்ஸ் பிளஸ் இது அந்தாண்ட வந்துச்சுன்னா 60 டிகிரி ஈக்குவல் டு 90 டிகிரின்னு இருக்கும். அப்ப எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா என்னவா இருக்கும், 60 அந்தாண்ட போனுச்சுன்னா மைனஸா மாறும். அப்ப 30 டிகிரி தான் இதோட ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் எ சர்க்கியூம்ஃபரன்ஸ்டு அரவுண்ட் சர்க்கிள் டி. அதாவது டின்றது இங்க ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் பண்ணிக்கலாம். என்ன கேட்கறாங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஏக்யூ இருக்கு, பிஆர் அண்ட் எஸ்சி. ஏக்யூ அண்ட் பிஆர் அண்ட் எஸ் சி மெஷர் அதோட ஆங்கிள்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துட்டாங்க, டயக்ராமே கொடுத்துட்டாங்க ரெஸ்பெக்டிவ்லி. தென் என்ன கேக்குறாங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி என்னன்னு கேக்குறாங்க. ஏபிசி அப்ப ஏ அண்ட் பி அண்ட் சி இது மூணோட பெரிமீட்டர் என்னன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஏபிசி இதோட பெரிமீட்டர் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இதோட சுற்றளவு என்னன்னு தான் கேக்குறாங்க இல்லையா? இத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணாமலே எப்படி போடலாம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். டான்ஜென்ட் மீன்ஸ் நம்ம முன்னாடியே ஒரு வீடியோல இதை டான்ஜென்ட் பத்தி சொல்லியிருக்கோம் இல்லையா? டான்ஜென்ட் அப்படின்னா சர்க்கிள்க்கு மேல டச் பண்ணி ஒரு பாயிண்ட மீட் பண்ணி வரையறது தான் டான்ஜென்ட் சொல்லும். அந்த டான்ஜென்ட் மேல இருக்க லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட ஆங்கிள் என்ன ரேட் இருக்கோ அதே தான் இதுவும் இருக்கும். ஆங்கிள் இல்ல சென்டிமீட்டர். ஓகேவா? இதோட அளவு என்னவோ இருக்கோ அதோட ஆப்போசிட் இதுவும் என்னதான் இருக்கும், அதே அளவு தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப எப்படி இருக்கும், இங்க 13 சென்டிமீட்டர் அப்படின்னா இங்கவும் என்னவாதான் இருக்கும், 13 சென்டிமீட்டர் தானே இருக்கும். அப்ப இதோட டான்ஜென்ட் லைன் 6 அப்படின்னா இதோட டான்ஜென்ட் இங்க என்னவா இருக்கும், 6 தானே இருக்கும். அப்ப இது 10.5 அப்படின்னா இங்க என்னதான் இருக்கும், இதோட பிக்கும் பிக்கும் ஆருக்கும் 10.5னா பிக்யூக்கும் என்னதான் இருக்கும் 10.5 தான் இருக்கும். ஏன்னா இதோட டான்ஜென்ட் லைன் எப்படிதான் இருக்கும், சேமா தான் இருக்கும். ஓகேவா? ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, அப்ப அதை பேஸ் பண்ணி என்ன கேக்குறாங்க, இதோட டோட்டல் சுற்றளவு தான் கேக்குறாங்க. அப்ப இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா நம்மளுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிருமா? அப்ப இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 10 16
அண்ட் இங்க ஒன்று இருக்கு 17, 27, 27, 30, 40 அண்ட் இதோட பண்ணுங்க 59 வருது. ஓகேவா? அப்ப 59 சென்டிமீட்டர் தான் இதுக்கான பெரிமீட்டர். ஓகேவா? அப்ப ஏபிசியோட டோட்டல் பெரிமீட்டர் எவ்வளவா இருக்கும்? இதோட சுற்றளவு 59 சென்டிமீட்டர் தான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓன்ற பாயிண்ட், அதாவது பீன்ற சார்டு, அதாவது ஏபிங்கிற ஒரு சார்டு இருக்கு, சிடின்ற ஒரு சார்டு இருக்கு. இதை மீட் பண்ற பாயிண்ட் பின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அளவுலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன சென்டிமீட்டர் அப்படின்னா ஏவும் பியும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தோம்னா 18 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிபி, பி அண்ட் பி எவ்வளவு இருக்கு? 6 சென்டிமீட்டர். அப்ப இதுல என்ன பண்ணிக்கலாம்? ஏவும் பி எவ்வளவு இருக்கும்னு கண்டுபிடிச்சலாமா? ஏன்னா டோட்டலா 18 சென்டிமீட்டர்னா பிபியை மைனஸ் பண்ணோம்னா ரிமைனிங் இருக்கிறது தானே ஏபியா இருக்கும். அப்ப 6 மைனஸ் பண்றோம் 18ல, அப்ப எவ்வளவா இருக்கும்? 12 சென்டிமீட்டர் தானே ஏபி இருக்கும். அடுத்தது சிபி, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சிபி. சிபியோட அளவு எவ்வளவு அப்படின்னா 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பிடியை தான் நம்மள கொஸ்டினா கேட்கறாங்க. அப்ப இதோட சார்ட் என்ன இருக்கோ அதே மாதிரி தானே இது. அப்ப இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏபி இன்ட்டு PB equal to CP into PD. நம்மள கொஸ்டினா யாரை கேட்கறாங்க? பிடிஏ தான் கொஸ்டினா கேட்கறாங்க. ஸோ இதுக்கான வேல்யூல எல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? அப்ளை பண்ணிக்கலாமா? ஏபிக்கு என்னவா இருக்கு? ஏ அண்ட் பிக்கு 12 இருக்குது. பிபிக்கு எவ்வளவு இருக்கு? 6ன்னு இருக்கு. ஈக்குவல் டு சிபி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4ன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு பிடிஏ தான் நம்மளுக்கு வேணும், அதுதான் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அப்ப 12 divided by 6 is equal to PD. இந்த 4 இந்தாண்ட வந்துச்சுன்னா டிவைடா மாறும் இல்லையா? அப்ப இதெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ்ன்னு வருமா? அப்ப 6 இன்ட்டு பிடிங்கிறது 18 சென்டிமீட்டர். அப்ப பிடியோட வேல்யூ எவ்வளவா இருக்கும்? 18 சென்டிமீட்டர் தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவல், அதாவது 2 ஈக்குவல் சர்க்கிள் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. 2 சர்க்கிள் இருக்கான், அந்த 2 சர்க்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ரேடியஸ் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? 18 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் என்ன அப்படின்னா இது தானே ரேடியஸ்ன்னு சொல்லுவோம், இந்த லென்த் தானே ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதோட லென்த் டோட்டலா எப்படி இருக்கும் அப்படின்னா 18 சென்டிமீட்டர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்செக்ட் ஈச் அதர் த such that each passes through the center of this other. center of the others அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? இதோட center of the other. ஓகே, இதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஆப்போசிட், the length of the common chord. அப்ப length of the common chord அப்படின்னா சார்ட்னா என்ன சொல்லுவோம்? சர்க்கிள்ல இருக்கிற இந்த இதை தானே சார்ட்னு சொல்லுவோம். 2 பாயிண்ட்டை மீட் பண்ணுதா? அப்ப இதுலயுமே ஒரு சார்ட் இருக்கு, இதுலயும் அப்படிதானே சொல்லுவோம். அதுல என்ன கேக்குறாங்க? அந்த காமன் சார்டு என்ன லென்த்ன்னு தான் நம்மள கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப இதோட டோட்டல் லென்த் என்னன்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு காமன் சார்டு இதை ஃபார்முலாவா எடுத்துட்டு போனோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், வேற வழி இல்லை. இல்லைன்னா மொத்த போட்டோம்னா ரொம்ப லென்த்தா போகும். ஓகேவா? அப்ப காமன் சார்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா R√3ன்னு சொல்லுவோம். ஓகேவா? காமன் சார்டு. அப்ப ஆறுங்கிறது இங்க ரேடியஸ் இல்லையா? அப்ப ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 18 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. √3ன்னு இருக்கு. இதை எப்படி பிரிக்கலாம்? 6 × 3ன்னு எழுதலாமா? √3ன்னு எழுதலாமா? அப்ப 6 × √3னா இதை என்னவா பண்ணிக்கலாம்? நம்மள 6 வெளியில வச்சுக்கலாம். 6 இந்த இல்ல 6 வெளியில வச்சுட்டு 3 அந்தாண்ட எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இது என்னவாகும்? கியூபா மாறுமா? அப்ப 6 ரூட் இந்த கியூப்ங்கும் போது இதோட 3 மல்டிபிள். அப்ப மல்டிபிள் பண்ணோம்னா 3 × 3 என்னவா இருக்கும்? 27. அதோட கியூப் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதோட 3யோட கியூப் தான் கண்டுபிடிக்கிறோம், ஸ்கொயர் கிடையாது. ஓகே, 3யோட கியூப் அப்படின்னா என்ன வரும்? 27 வருமா? அப்ப 6√27ங்கிறது தான் காமன் சார்டோட லென்த். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.